இதை கொடுத்ததே சித்தேஸ்வர சுவாமி தான். யாருக்கிட்ட கதை வர லலிதா? உண்மையை சொல்லு, ஏது இந்த தங்க காசு? அதான் சொன்னேனே, சித்தேஸ்வர சுவாமி கொடுத்ததுன்னு. எப்ப இருந்து சுவாமி லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சார்? இதை என்ன நம்ப சொல்றியா? அண்ணா, நான் போய் சொல்லல. நம்பலன்னா இந்த ஓலை பாரு. பட்டாச்சாரியே, உனது வறுமையை போக்கி உன் மகளுக்கு திருமணம் நிகழ்த்தி தர யாம் சங்கல்பித்துள்ளோம். எம் சித்தானுபூதியாலே இனி ஒவ்வொரு மாதமும் ஈசன் திருநட்சத்திரமான திருவாதிரையில் நீ ஒரு சொர்ண நாணயம் பெறுவாய். ஆதிரைக்கு முந்திய இரவில் கால பைரவர் சந்நிதியில் இத்துடன் இருக்கும் செப்பு நாணயங்களில் ஒன்றை நீ வைக்க நான் பொன்னாக்கி தருவேன். சந்தனத்துக்குள் யாருடைய திருஷ்டியும் படாது அதை மூடி வைத்துவிடு. விடிந்து 3 முறை திருக்குளத்தில் தீர்த்தமாடி சந்தனம் விலக்கி ஸ்வர்ணம் பெற கடவாய். மகாதேவ ரகசியம். இதை காக்க தவறி பைரவன் கோபத்துக்கு ஆளாகி விடாது சௌபாக்கியம் பெற அனுகிரகம் அனுகிரகம். இதையே முன்னாடி என்கிட்ட காட்டல நீ? உனக்கு தான் சாமி மேல துளி கூட நம்பிக்கை இல்லையே. இதெல்லாம் எழுதுறது சாமி கிடையாது, ஆசாமி. தெரியும், நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன் தான் நானும் அப்பாவும் மூச்சு விடல. இந்த மாதிரி எத்தனை காசு கிடைச்சிருக்கு? 4. 5வது திருவாதிரை வரப்போறது. அப்போ செப்பு காசு தங்க மரத்தை நீ பார்க்க தான் போற. நிச்சயமா. அது எப்படி தங்க மாறுதுங்கிறத பார்க்க தானே வேணும். வேண்டாம்ண்ணா, சுவாமியோட விளையாடாத. லலிதா, இது 20வது நூற்றாண்டு. கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திக்க கத்துக்கோ. கடவுளுக்கு நிஜமாவே அருள் செய்யணும்னு தோணித்துனா இந்த மாதிரி திருவாதிரைக்கு திருவாதிரை தான் காசு தரணுன்ற அவசியம் இல்லை. ஒரே நாள்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடலாம். இது என்ன அருள்? தவணை இல்லை, ஒரே வேடிக்கையா இருக்கு. அண்ணா, ஒரேடியா கொடுத்துட்டா நம்மளுக்கு அதோட மதிப்பு தெரியாம போயிடும். அதனாலதான் சுவாமி திருநட்சத்திரத்துக்கு திருநட்சத்திரம் உதவி பண்றாரு. நீ சொல்ற மாதிரி ஆசாமியா இருந்தா நம்ம கிட்ட இருந்தானே காசும் பணமும் கேட்பாங்க. சுவாமியா இருக்கவே தானே தங்கமா தர முடியாது. நான் சொல்றத கேளுங்கோ. உங்க அப்பாவுக்கு இங்கே குணமாயிடும். சித்தேஸ்வரன் நம்புங்கோ. நான் இவ்வளவு பேசுறேன், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? சந்தேகமா இருந்தா இன்னும் 4 நாள்ல திருவாதிரை நட்சத்திரம் வரப்போகுது. அப்போ பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்ன பிரசாத், கிளம்பலாமா? ஐம் சாரி அங்கிள், நான் வரல. எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஊமை சாமியார் அப்பாவை குணப்படுத்தினா குணமாயிட்டு போட்டுமே. இதில் மான அவமானம் பார்க்கறது எனக்கு சரியா படல. ஒருவேளை அவரால் அப்பாவை குணப்படுத்த முடியலன்னா நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன். இதான் உன் முடிவா? எஸ் அங்கிள். உள்ள நல்லா சொக்குப்படி போட்டாளா? Uncle, please don't create a scene. நல்லா ஏமாற போற. என் மதிப்பு தெரியுமாடா உங்களுக்கு? என் கிரேட்னஸ் தெரியுமாடா உங்களுக்கு? தெரியாது. தெரியாதா? தெரியாது. மினிஸ்டர் மகனுக்கு என்னாச்சு? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மிஸ்டர் விஸ்வராம்? நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பேஷண்டோட உயிர் தான் கிடைச்சதா? இந்த பேஷண்ட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னேன். அதுக்காக ஓவர் வோல்டேஜ் யார் கொடுக்க சொன்னா உங்களை? சாரி சார், கவனிக்கல சார். கவனிக்கலையா? வாட் நான்சென்ஸ் ஆர் டாக்கிங்? என் ஆஸ்பத்திரி பேரை கெடுக்க நினைச்சிட்டியா நீ? நான் சாக கிடக்கணும்னு புழைக்க வைக்கிறேன், நீ உயிரோட கொண்டு சாக அடிச்சிட்டிய. This is a murder, you know? கவனிக்கலையா? இந்த பேஷண்டோட ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?
உயிர் திரும்பி வருமா? சார் எப்படியாவது சொல்லி சமாளிக்க சார். செய்தி எப்படி கையெழுத்து வெக்கமா இல்ல உனக்கு? This is a police case, I know. ஐயோ சார். Nonsense. செத்ததுக்கு என்ன காரணம்? What is the reason for the death? எனக்கு தெரியும் சார். Be careful. எஸ் சார். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நடந்தது then that's all. Go. தேங்க்யூ சார். சாரி சார். பிரசாத், பிரசாத், நீ உங்க அப்பா மாதிரி ஆயின்னு இருக்கடா. உங்க அப்பா மாதிரி ஆயின்னு இருக்க. ப்ரூவ் பண்றேன்டா. உங்க ரெண்டு பேருக்கும் ப்ரூவ் பண்றேன். விஸ்வராம் யாரு? விஸ்வராம் த கிரேட் டாக்டர். ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்ணடா. ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்டா உங்களுக்கு. ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். நிரூபிக்கிறேன்டா. உனக்கு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துக்கே நிரூபிக்கிறேன். வாட் அ கிரேட் சைக்கியாட்ரிஸ்ட் ஐ அம். மினிஸ்டர் மகனுக்கு என்ன ஆச்சு? வாங்க மிஸ்டர் மேனன். I know your problem, Mr. Menon. I studied the case. Nothing to worry. எங்கிட்ட ப்ராப்ளத்தை சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன? கவலையை விட்டுருங்க, அது தீர்ந்த மாதிரி தான். உட்காருங்க மிஸ்டர் மேனன். ഞാനൊരു സെൻട്രൽ മിനിസ്റ്ററായി ഇവിടെ വന്നില്ല, ഒരു പയ്യനോട് അപ്പാവാ വന്നിരിക്കேன். இப்போ பையன் எங்க இருக்காரு? ഹീസ് ഇൻ മൈ കാർ. ஓ, எஸ் சார். விஸ்வராம், go and help him. അടിക്കടി അവൻ വളരെ വയലൻ്റായി ബിഹേവ് ചെയ്യും. ചിലപ്പോൾ ഒരു 3 വയസ്സ് പയ്യനെ പോലെ ബിഹേവ് ചെയ്യുന്നു. ഡൽഹിയിൽ ഞാൻ വളരെയധികം ഡോക്ടേഴ്സിനെ കൺസൾട്ട് ചെയ്തു. ഐ ഷുഡ് ഹാവ് കം ടു യു ലിറ്റിൽ ഏർലി. It's all right, Mr. Menon. எப்படியோ இப்போ வந்துட்டீங்கல்ல, you'll be all right. மெதுவா. கால் சரி பண்ணு. குட் குட். தட்ஸ் நைஸ். தூக்குங்க. அட்ஜஸ்ட் தி பில்லோஸ். தட்ஸ் இட். தட்ஸ் ஹலோ வினாய். டாக்டர், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ். அக்யூட் சைக்கோசிஸ் coupled with several other small. பேஷண்ட்டுக்கு காம்போஸ் கொடுங்க. ஐ வில் கம் அண்ட் see him later on.
Mr. Kaya, எஸ் what do you think about my son's case? Is it very complicated? அப்படித்தான் இருக்கு. பட் நான் எதுக்கு இருக்கேன்? குணமாகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் குணமாகும். அப்போ ஓகே சரியாவலே. நிச்சயமா. I strongly believe in you, doctor. டோன்ட் வரி மிஸ்டர் மேனன். கம். എൻ്റെ പയ്യനെല്ലാം ശരിയായിട്ടുണ്ടെങ്കിൽ ഡോക്ടർ പറയുന്നത് പോലെ ഞാൻ ചെയ്യും. മാത്രമല്ല പത്മശ്രീ അവാർഡിന് പോലും ഞാൻ റെക്കമെൻഡ് ചെയ്യും. ഐ നോ യുവർ ഗ്രേറ്റ്നെസ്. நான்சென்ஸ். தேராது, இப்படிலாம் ட்ரீட் பண்ணால் தேராது. நோ. ഡോക്ടർ ഈ സംഗതി വളരെ രഹസ്യമായി സൂക്ഷിക്കണം. ரகசியமாக இருக்கும். யூ டோன்ட் வரி மிஸ்டர் மேனன். ഡോക്ടർക്ക് വിവരം അറിയാമല്ലോ. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. அம்மா, உங்கள் பையனுக்கு எப்படி ஆச்சு இது? ചുരുക്കത്തിൽ പറയുകയാണെങ്കിൽ ഡ്രഗ്സ്. நினச்சேன். ஆனால் அது மட்டும் காரணமாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். യെസ്, അവന് അമ്മയില്ല. ഞാനും பாலிடிக்ஸில் വളരെ பிஸியாയി. வேலைக்காரங்களாலும் அவனுக்கு சரியா அன்பு கொடுக்க முடியல. சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து அவன் ஸ்பாயில் ஆயிட்டான் டாக்டர். പെട്ടെന്ന് ഒരു ദിവസം അവൻ സൂസൈഡ് ചെയ്യാൻ പോയി. நாங்கள் எல்லாருமா சமயத்தில் அவனை போய் காப்பாற்றினோம். ஆனால் நாளுக்கு நாள் நியூரோட்டிக் ஆகி எதுவுமே ஞாபகத்தில் வச்சுக்க முடியாத அளவுக்கு அவன் நடப்பணமாக மாறிட்டான். சாரி மிஸ்டர் மேனன், யூ கான்ட் ஸ்மோக் ஹியர். ஐ ஆம் சாரி. ഞാൻ ടെൻഷൻ ആവുമ്പോൾ സ്മോക്ക് ചെയ്യും. ഇറ്റ് ഹാസ് ബിക്കം എ ഹാബിറ്റ്. വിടാൻ முடியல. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. ஸ்மோக் பண்ணுறத என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க. தென் இட் இஸ் ஈஸியர் டு ஸ்டாப் இட். அதை விட்டு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொன்னீங்க, அப்புறம் அந்த பழக்கத்தை விடுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இல்லையா விஸ்வராம்? டாக்டர், மேபி യു ആർ റൈറ്റ്. நோ, ஐ ஆம் ரைட். എങ്ങനെയെങ്കിലും എൻ്റെ പയ്യനെ ഗുണപ്പെടുത്തി ഒപ്പടച്ചിരുங்க. ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. அப்புறம் இந்த பிரஸ்காரங்க யாருக்கும் டோன்ட் வரி. உங்கள் பையனுடைய ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப கான்ஃபிடென்ஸில் வச்சுக்கிறேன். தென் ஐ வில் கீப் இட் டச் வித் யூ. നാളെ എനിക്ക് ഡൽഹിയിൽ സെഷൻ ഉണ്ട്. ஓ, நான் உடனே போயாகணும். கவலையப்படாதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். பயப்படாம போயிட்டு வாங்க. ஓகே டாக்டர், அந்த பேஷண்ட் காம்பவுண்ட் கொடுக்க சொன்னீங்களே, இப்போ கொடுத்துட்டுமா? இப்போ கொடுக்காம இப்போ எப்போ கொடுப்பாங்க? அரியர் டாக்டர், மினிஸ்டருக்கு என்னை அறிமுகப்படுத்தவே இல்லையே. யாரை, எங்கே, எப்போ அறிமுகப்படுத்துன்னு எனக்கு தெரியும். நான் வாட் பாயா? டாக்டர் விஸ்வராம். டாக்டர் எப்படி இன்சல்ட் பண்ற? இன்ட்ரடியூஸ் பண்ண குறைஞ்சா போச்சு உனக்கு? குறைஞ்சு போச்சு, குறைஞ்சு போயிடும். என்ன விஸ்வராமுக்கு பேர் வந்துருமே. கேஆர், இந்த கேஸை குணப்படுத்திட்டா உனக்கு பத்மஸ்ரீ, எங்களுக்கு ஒரு தேங்க்யூ கிடைக்குமா? நோ, வராது, உங்ககிட்ட வராது. என்ன நீ அப்படி? மந்திரியோட பையனுக்கு என்ன வியாதின்னு நான் உங்களை கேட்டேன்னா நீங்களா டயக்னோஸ் பண்ணி சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. சாரி டாக்டர். கேஆர், இந்த கேஸை நீ குணப்படுத்திட்டு உனக்கு பத்மஸ்ரீ, பதர், இந்தியாஸ் லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட், சென்ட்ரல் மினிஸ்டர் மேனன் சர்டிபிகேட். எஸ் டாக்டர்.
எஸ் கம் ஹியர். கேஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேஷண்ட், ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. படித்து பார்த்துட்டு கவனமாக ட்ரீட்மெண்ட் கொடுங்க. முதல்ல பேஷண்ட்டை டீடாக்சிஃபை பண்ணுங்க. அவன் பிடிவாதமாக இருப்பான். வெளியில் போகாமல் ட்ரக்ஸ் எதுவும் எடுத்துக்காமல் பார்த்துக்கிட்டு உங்களுடைய கடமை. நான் பெங்களூருக்கு போனேன் அர்ஜென்ட்டாக, வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வைங்க. இது ஒரு சேலஞ்சிங் கேஸ். போன கேஸ் மாதிரி தப்பு பண்ணீங்க, கம்பி என்ன வேண்டி வரும். யூ மே கோ. இந்த கேஸை நீ குணப்படுத்த மாட்டேன், குணப்படுத்த விட மாட்டேன். நீ மண்ணை கவ போற, அதை நான் பார்க்க போறேன். பார்த்துட்டு மந்திரி மகனே, இங்கேருந்து குணமாய் போயிடலான்னு நினைக்கிறியா? முடியாது. ஏன் முடியாது? விட மாட்டேன், விடவே மாட்டேன். வினய், என்னப்பா வேணும்? நல்லா சிரிக்கிற. என்னப்பா வேணும்? இது வேணுமா? இது வேணுமா? அவசரப்படக்கூடாது. வேணுமா? இல்லடா, இந்தடா, இந்த இந்த இந்த. இல்ல இல்ல, இன்னும் பெட்டரா ஒண்ணு தரேன். எடுத்துக்கோ, எடுத்துடா. வாய் விட்டு சிரிக்க போறேன். இப்படிதான், இப்படி வாய் விட்டு சிரிக்க போறேன். என்ன பண்ணுவ நீ? ஓகே. வினய், வினய், கேஸ் கொடுமா. இது வேண்டாம், நாட் நெசசரி. ஸ்டாப் இட். திஸ் ஆல்சோ ட்ரை திஸ். ஓகே. என்னாலேயும் உன்னை குணப்படுத்த முடியாது.
காயம் கலங்கிடுமே, நியாயம் வதைப்படுமே, தாயும் தந்தையுமாய் ஆயப் பயனருளும் மாயன் மலரடினில் சேயை கலக்குவனோ.